ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வெறும் 4 கேரட் இருந்தாலே போதும். அரை கிலோ கேரட் அல்வா அசால்ட்டாக நீங்களும் செய்யலாம். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்குமே அதிகமான நெய் தேவைப்படாது. மொத்தமாகவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அல்வா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அல்வா செய்கிறதுக்கு கேரட்டோட தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட்டை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்க இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு சில கேரட் வந்து அரைப்படாமல் இருந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பவுலால் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது சரியாக ஒரு 150 ml அளவுக்கு இருக்கும். 2 கப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் மொத்தமாக 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் தண்ணி சேர்க்குறீங்களோ அதே கப்பால் தான் மீதமுள்ள பொருட்களையுமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இந்த கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி போட்டு வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் ஜூஸ் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். இப்போ மேலே நம்ம அரைச்சி சேர்த்துருக்க இந்த கேரட்டையுமே நல்லா ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ நீங்கள் கேரட்டை அரைச்சி சேர்க்குறதுனால மேலே இந்த சக்கை மாதிரி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இன்னொரு தடவையும் கேரட்டை வந்து அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். அப்போது இது எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தையுமே நம்ம அல்வாவில் தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் ஏன் ஜூஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. இப்போ உங்களுக்கே நல்லா வடிகட்டி எடுக்கும்போது தெரியும். இப்போ பாருங்கள், ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபில்டரில் வச்சு இதில் உள்ள ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு இப்போ பாருங்கள், கேரட் ஜூஸ் எல்லாம் இறங்கின பிறகு இந்த கேரட் சக்கை மட்டும் இருக்கும். இப்போ அதை திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை திரும்பவும் அரைக்கிறதுக்கு ஏற்கனவே தண்ணி சேர்த்த கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி திரும்பவும் அதிகமாக சேர்க்க வேணாம். வெறும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அரைச்சி எடுத்துருக்க இந்த கேரட்டை நம்ம நல்லா முன்னாடி எப்படி வடிகட்டி எடுத்தோமோ அதே போல் கரண்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விடும்போது கேரட் வந்து 2வது தடவையும் நம்ம அரைச்சதுனால நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். பாருங்கள், எந்த ஒரு சக்கையுமே மேலே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அடிப்பக்கத்தில் வடிகட்டியில் இருக்கிறதுமே நம்ம வலித்து இந்த ஜூஸோடு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கேரட்டில் கொஞ்சம் கூட வீணாகாமல் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஸ்பூனால் அளந்து சேர்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கப்பால் அளந்து சேர்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திங்க பார்த்தீங்களா, அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த கேரட் ஜூஸோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வந்ததுமே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பாதாம் பருப்பையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் லைட்டாக ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். இப்போ இதெல்லாம் தனியாக நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ முந்திரி பருப்பு வறுத்தெடுத்த அதே நெய்யில் நம்ம கேரட் ஜூஸு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால அடியில் உறைஞ்சி போயிருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. இந்த கேரட் ஜூஸை சேர்க்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அடியில் உறைஞ்சி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போது அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும்.
இப்போ அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளோ நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம தனியாக நெய் எதுவும் சேர்க்கல, முந்திரி பருப்பு வறுத்த அந்த நெய்யிலே நம்ம இதை சேர்த்துருக்கோம். ஆனாலுமே நெய்யெல்லாம் ஒதுங்கி தனியாக மேலே பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். எந்த அல்வா செய்தாலுமே ஸ்டவ்வை மட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில மாற்றி மாற்றி வச்சு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம சரியாக சுகர் சேர்த்துக்கணும். 3/4 கப் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகரை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி வரும்போது நமக்கு திரும்பவும் கேரட் அல்வா வந்து கொஞ்சம் லிக்யூடாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் விடாமல் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அல்வாவை கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா சுகரும் நல்லா முழுமையாக கரைஞ்சி அதே சமயத்தில் அல்வாவுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டி ஆகும்போது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்துருந்தோம். அந்த நெய்யில் தான் இந்த கேரட் ஜூஸையுமே சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இடையில நம்ம நெய் சேர்க்கவே இல்லை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த கேரட் அல்வாவை பொறுத்தளவில் நம்ம அதிகமான நெய் சேர்க்க மாட்டோம். நம்ம சேர்க்குற இந்த கொஞ்சம் நெய்யுமே பார்த்திங்கன்னா அல்வா செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் மேலே அழகாக பிரிஞ்சு வந்து நிற்கும். இப்போ பாருங்கள் அல்வா நல்லா கெட்டியாகி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அடுத்து ஒரு 7-8 நிமிஷத்துலேயே பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே எவ்வளோ அழகாக மேலே பிரிஞ்சு வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். இந்த கேரட் அல்வா மற்ற அல்வாவையெல்லாம் விட ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு சூப்பராக நமக்கு அல்வா தயாராகி வந்துடுச்சு. கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல பாத்திரத்தில் அல்வாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாத்திரத்திலே ஒட்டாமல் இந்த அல்வா வந்து நல்லா சொல்லண்டு வரணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கேரட் அல்வா நீங்களும் ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கேரட் அல்வா ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.